எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் முந்தின வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து தென்னை மரத்துக்கு எல்லாம் பாயிண்ட்டு மார்க் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட் மார்க்கிங் தான் பண்ணோம், அக்யூரேட்டாக இருக்கணுங்கிறதுக்காக. 27 அடிக்கு ஒரு மரம் வந்து எடுத்து வச்சுருக்கோம், மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கி ஒரு பிளாட்டில் வந்து ஃபுல்லாக பிட்டு எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ தான், எப்படி மார்க் பண்ணியிருக்கோம், பிட்டெல்லாம் வந்து எப்படி எடுத்துருக்கோங்கிறது காமிக்கிறதுக்கு மட்டும்தான். அப்ராக்சிமேட்டாக வந்து நம்மளுக்கு மரம் எவ்வளோ வருதுங்கிறது தெரியல, நான் கவுண்ட் பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். ஒரு பிளாட்டில் வந்து இப்போதைக்கு முடிச்சிருக்காங்க, அதை வந்து எப்படிங்கிறது காமிக்கிறேன். நமக்கு மார்க் பண்ணி கொடுத்த டீம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எங்கேனா தாராபுரத்துலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் அவங்களோட நேமு எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுறேன், வேணால் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரைஸஸ் வந்து முன்ன பின்ன டிஃபர் ஆகலாம். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கூப்பிட்டு உங்களோட ஏரியா எவ்வளோ, லொக்கேஷன் எவ்வளோங்கிறது சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம். ஆனால் மார்க்கிங்கெல்லாம் வந்து பக்காவாக பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு நூல் பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சேட்டலைட் மார்க்கிங் நான் சொல்ல தேவையில்லை, நமக்கு வந்து ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு ப்ரிசிஷன் இருக்கும். அதனால் பாயிண்ட்டெல்லாம் கோணலாக போயிடும், நம்மளுக்கு மரம் நேரு கிடைக்காதுங்கிறதெல்லாம் நினைக்க வேண்டாம். நமக்கெல்லாம் வந்து பயங்கர அக்யூரேட்டாக வந்து மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் வந்து எந்த வித ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த வீடியோவில் வந்து மார்க் பண்ணது எப்படி, அவங்க வந்து எப்படி மார்க் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோ நல்லதுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாமே குழி எடுத்து முடிச்சாச்சு. ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா கன்று வாங்கி கொண்டு வந்து நடுறது மட்டும்தான் பெண்டிங் ஒர்க்கு. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் வேல்வெல்லாம் மாட்டியிருக்கோம். ஸோ நமக்கு ப்ரெஷர் பற்றாமல் இருந்ததுனால பார்த்திங்கன்னா அந்த இடத்துலலாம் வேல்வ் ஒரு அடிஷ்னல் வேல்வ் இங்கே ஒன்று போட்டிருக்கோம். அதே மாதிரி பைப் லைன்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்தது. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் பைப் லைன் டேமேஜாக இருந்தது. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போது தென்னை மரத்துக்கு வந்து மோஸ்ட்லி குழி எடுக்கிற வேலை வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. இன்னும் அடுத்து வந்து கன்று வாங்கி கொண்டு வந்து நடுற ஒர்க்கு மட்டும்தான் வந்து நெக்ஸ்ட்டு பெண்டிங்கு. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து சேட்டலைட் மார்க்கிங்லேயே வந்து ஃபுல்லாக முடித்து குழியெல்லாம் நீட்டாக எடுத்து முடித்தாச்சு. கன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே சொல்லியிருக்கோம்னா பொள்ளாச்சியில் வந்து ஜக்கார்பாளையம்ங்கிற ஒரு பிளேஸில் தான் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அவங்க ஃபார்மோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அவங்களுக்கு கன்று வேணும்னா முதலே வந்து இன் அட்வான்ஸ் நீங்கள் புக் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து கொடுப்பாங்க. அவங்க வந்து ஒரு பேட்சாக தான் மூவ் பண்ணுறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து கன்று தேவைப்பட்டங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் இன் அட்வான்ஸ் முதலே புக் பண்ணிடுங்க. இன்றைக்கி வீடியோ வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.